குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரது. இந்த அக்னியை குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் இந்த அக்னி துணியை 9 முறை வலம் வரது. மட்டக்காயை எடுத்து இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் தலையில் சுற்றி இந்த அக்னி துணியில் செலுத்தவும். குருவாழ்க குருவே துணை. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாசத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். ஓம் சாய்ராம். சக்குர் சைனதா ஸ்ரீனிவாசன். ஓம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் திருக்கரங்களால் ஆரத்தி எடுக்கலாம். நீங்கள் திருக்கரங்களால் பாலகசம் செய்யலாம். சிவராமபுரத்தில் அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தாத்திரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக இது. இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாசத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அன்னதானமும் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். அனைவரும் வருக அருள் புரியும். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாசன். தத்தார் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக இது. தத்தாத்திரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக இது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் வெள்ளிக்கிழமை. ஏழமா இது வெள்ளிக்கிழமை தான் இது. நிம்மதி இதான் சாப்பாடு உண்டா? இதுதான் இது மாதிரி லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தெரியல. நான் அப்பனா இங்கே அப்பனா இங்கே தான் செய்வாங்க. செஞ்சு தான் எடுக்கணும். சிவராமபுரம். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துனி அக்னி. துனி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். சிவராமபுரம். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. இந்த அக்னியை 9 முறை சுற்றி வர வேண்டும். மட்டைக்காயுடன் சுற்றி வர வேண்டும். மட்டைக்காயுடன் சுற்றி வர வேண்டும். மட்டைக்காயுடன் சுற்றி வந்து தலையில் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியிலிட நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நம்ம வீட்டில் கழிக்க முடியாத காரணத்தால் நாம் இங்கிருந்து செய்வது மிகவும் நலன்தானே. செய்யலாமே.
பக்தர்கள் அனைவருமே ஒரு மட்டை கார்டன் வரலாமே, வந்து இந்த அக்னியை 9 முறை சுற்றலாமே, நாமளே நமக்காக சுற்றி கொண்டு போடலாமே. மிக எளிதாக தானே உள்ளது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். 7 தடவை நாம் சுற்றி வர வேண்டும். தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம். தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். நாம் நினைத்த காரியங்களை அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறது. சிவராமபுரம். இந்த அத்திமரம் நல்ல அத்திமரம். அத்திவரதர் மாதிரி இந்த அத்திமரம் நல்ல அத்திமரம். இது மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்று அழைக்கப்படும் ஒரு ஜோதியலிங்கத்தின் அருகே மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் அமைவது மிகவும் சிறப்பானது. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில். விஸ்வரூப ஆஞ்சநேயர். சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். சிவராமபுரம். ஸ்ரீ பாடகத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். குருவாழ்க குருவே துணை. இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் மிக சூக்குவமாக நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குருவாழ்க குருவே துணை.